அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவருக்குமே பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசை ஒவ்வொருவருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஆசை உடனடியாக நிறைவேறுதா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் அப்படியே இருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பணத்தை சேர்த்தால்தான் அது பல மடங்காக சேரும். நமக்கு அதற்கான யோகமும் கிடைக்கும். நாம் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து கொண்டே கூடவே சில ரகசியமான பரிகாரங்கள், தாந்திரிகமான பரிகாரங்களை செய்யும்போது அந்த பணம் சேருவது பல மடங்காக சேரும். அதில் உள்ள தடைகள் விலகி சீக்கிரமாகவே பணம் சேர துவங்கும். அதற்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மள்கிட்ட உள்ள பணம் பல மடங்கு பெருக, சேமிப்பு அதிகரிக்க 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தன்று கல்லுப்பை நம்ம இப்படி பயன்படுத்தணும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஜூன் 16, 2026 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனம் மாலை 6:30 மணியில இருந்து 7 மணிக்குள்ள தெரியும். இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்தால் அந்த சிவபெருமானையே பார்த்ததாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை தவறாமல் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும். இதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். அந்த வகையில் இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கும்போது உங்களுடைய கையில் இந்த ஒரு பொருளை மட்டும் வைத்து கொள்ளும்போது உங்கள் பண கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும். 3ஆம் பிறை தரிசனம் செவ்வாய்க்கிழமை மாலையில் 6:30 மணிக்கு மேலே தெரியும். அந்த நேரத்தில் நமது வலது உள்ளங்கையில் 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பை எடுத்துக்கணும். கையை மூடக்கூடாது, அப்படியே திறந்தபடியே அந்த உப்பு வலது கையில் இருக்கணும். அப்போ தான் சந்திரனோட ஆற்றலை அந்த கல்லுப்பு ஈர்க்கும். கல்லுப்பு எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆனால் சால்ட்டு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அமாவாசைக்கு அடுத்து 3ஆவது நாள் சந்திரன் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் காட்சி தருவார். மாலையில் 6:30 மணியில இருந்து 7 மணிக்குள்ள மேற்கு திசையில் சந்திர தரிசனம் செய்யணும். சந்திரனை உங்கள் கண்களில் காணும்போது பெருசாக எந்த ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சந்திர பகவானிடம் சொல்லுங்க. கண் குளிர முதல்ல சந்திரனை பாருங்க. சில வினாடிகள் மட்டுமே 3ஆம் பிறையானது நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த சந்திரனை பார்ப்பதே நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். கைகளில் இந்த உப்பை வச்சுக்கிட்டு சந்திரனை பார்த்துவிட்டு அவரிடம் மனதார வேண்டிக்கிட்டு பிறகு வீட்டுக்குள்ளே வந்து அந்த உப்பை எங்கேருந்து எடுத்தீங்களோ, உப்பு ஜாடியில் எடுத்திருந்தாலும் இல்லை உப்பு டப்பாவில் எடுத்திருந்தாலும் அதில் இந்த உப்பை போட்டுருங்க. மற்ற பரிகாரங்கள்லாம் நம்ம செய்யும்போது கல்லுப்பை கரைச்சி சிங்கில் ஊற்றிடுவோம் அல்லது கால்படாத இடத்துல போட்டுருவோம். ஆனால் இந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் தான் அந்த சமைக்கக்கூடிய கல்லுப்போட கலந்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சந்திரனுடைய முழு ஆற்றலும் இந்த கல்லுப்பு உள்வாங்கியிருக்கும். அப்போ அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் கிடைக்கும். சந்திர தரிசனம் பார்க்கும்போது கையில் வைத்திருந்த உப்பை வீட்டிற்குள் கொண்டு வந்தால் உங்களுடைய வீட்டிற்குள்ள மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். மகாலட்சுமி வீடு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உப்பை சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்குமே மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு வருமானமானது பெருக துவங்கிடும். அதன் மூலம் நமக்கு பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும். இதுதாங்க இந்த பரிகாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூட்சம ரகசியம். நம்ம பணம் சேருவதற்கு முயற்சியும் செய்யணும். அதற்கான வழியை நம்ம ஏற்படுத்திக்கணும். பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து எப்போதும் போல் நம்ம என்ன வழிபாடு செய்வோமோ 3ஆம் பிறை தரிசனத்தன்று அதை நம்ம செஞ்சாலே போதும். பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி இந்த 3ஆம் பிறை வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டாலே போதும். அந்த ஈசனின் ஆசியால் உங்கள் செல்வ வளம் பெருகும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். இந்த 3ஆம் பிறை தரிசனம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் வந்திருக்கு. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ரொம்பவும் ஒரு எளிமையான பரிகாரம் தான். கல்லுப்பு மட்டும்தான் இதுக்கு தேவை. 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம தொடர்ந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். மனக்குழப்பம் நீங்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இவை அனைத்துமே ஒரே நாளில் கிடைக்குது அப்படின்னா இந்த நாளை நம்ம தவற விட்டுறக்கூடாதுங்க. ரொம்பவும் ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு அவ்வளோதாங்க. இந்த
வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.